இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் என்ன ஸ்பெஷல் கேட்டிங்கன்னா ராகி இட்லிங்க. இந்த ராகி இட்லி செய்யறதுக்கு 1 கப்பு ராகி, 1 கப்பு இட்லி அரிசி, 1 கப்பு உளுந்து போட்டு 3யுமே நல்லா அரைச்சிட்டு, இட்லி மாவு எப்படி அரைக்கிறோமோ அது மாதிரியே அரைச்சிட்டு நைட்டு புளிக்க வச்சு காலையில் எழுந்து ஊற்றி பாருங்களேன், சூப்பரான ராகி இட்லி ரெடிங்க. இதை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையுமே சாப்பிட்லாம். ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஹெல்தியான ஒரு ரெசிபியும் கூட. இந்த இட்லி ராகி இட்லி மிக்ஸ் எங்ககிட்ட இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் டீட்டெயில்ஸ் அனுப்புகிறேன். இந்த இட்லி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான சாஃப்டாகவும் இருக்கும், நல்லாவுமே ஹெல்தியானதுமே கூட. இதுக்கு நமக்கு என்ன சைட் டிஷ் வேணுமோ ரெடி பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று பிடிக்கும். ஒருத்தருக்கு சாம்பார், ஒருத்தருக்கு தேங்காய் சட்னி, ஒருத்தருக்கு கார சட்னி. அதனால் நான் சாம்பார் பொடி போட்டு இட்லி சாம்பார் வச்சிட்டேன். கூடையே தேங்காய் சட்னியும் அரைச்சிட்டு இன்னொருத்தவங்களுக்கு பிடிச்ச கார சட்னியுமே அரைச்சி வச்சுருக்கேங்க. நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன், பிரேக்ஃபாஸ்ட்டே ஒரு ஸ்பெஷலான பிரேக்ஃபாஸ்ட்டு தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.